எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையின் முதலாவது வினாத்தாள் பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 எனும் வினாத்தாளுக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்னும் ஒரு செயலமர்வை சந்திக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே கடந்த 3 செயலமர்வுகளை எவ்வாறு நடத்தி இருந்தோமோ அதே விதமாக கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களை ஒரு வழி வரைபடமாக கொண்டு அவற்றில் வினவப்படுகிற விடயங்களை எங்களுடைய பாடப்பரப்பில் இருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும். அந்த விடயங்களை இங்கொன்றும் அங்கொன்றுமாக தேடி கற்பது, பகுதி பகுதியாக வெவ்வேறு இடங்களில் கற்பது என்பதன் மூலமாக ஒரு புதிய வேகம் எங்கள்கிட்ட வர, புதிய உத்வேகம் ஒன்று வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரே அழகை தொடர்ச்சியாக கற்று முடிப்பது என்கிற அந்த முறைமையை தாண்டி ஒரு அழகில் அதில் இருக்கக்கூடிய உபபிரிவுகளை ஊடறுத்து கற்கிறது. அப்படி படித்து கொண்டு வருகிற நேரத்தில் பெரும்பாலானவர்களால் கவனம் செலுத்தப்படுகிற பிரதான விடயப்பரப்புகளை நாங்கள் முதல் சுற்றில் நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கும். பரீட்சைக்குரிய விண்ணப்பங்கள் கோரப்பட்டவுடன் அந்த விடப்பட்டவற்றினுடைய இடைவெளிகளை நிரப்புவதும் இவற்றை ஒரு கால் மீள ஞாபகப்படுத்துவதுமாக நாங்கள் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு போனால் பரீட்சைக்கு 100% நம்பிக்கையோடு அந்த பரீட்சையை எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இப்போ திட்டமிட்டிருக்கிறோம். இன்னும் எங்களுடைய கற்பித்தல் முறைகளை ஏதாவது மேம்படுத்த வேண்டும், இன்னும் கொஞ்சம் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தால் அல்லது இப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கருதினால் உங்களுடைய அபிப்பிராயங்களை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம். நாங்கள் வேறு விதமான நடைமுறைகள் ஏதாவது பின்பற்ற வேண்டி இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சரிதானே? சரி, இது அதிபர் சேவைக்காக நடைபெற்ற வினைத்திறமை காண்தடை பரீட்சை. இந்த வினாத்தளத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நிறைவு வினா 6வது வினா சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாக அதிகாரி, கடுமையான தண்டனைகள், அரச சேவைகள் ஆணைக்குழு, சம்பள உயர்ச்சியை பிற்போடுதல், நிரந்தரமான அலுவலர், தகுதிகான் காலம். இப்போ இங்கே கடுமையான தண்டனைகள் என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த செயலமர்வில் பார்த்துட்டோம். சரிதானே? தண்டனைகள் என்பதை பார்த்து தண்டனைகள் 2 வகைப்படும். அதில் 2ஆம் அட்டவணையில் இருக்கிற குற்றங்களுக்கு சிறிய தண்டனைகளும், 1ஆம் அட்டவணையில் இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். கடுமையான தண்டனைகள் எவை, சாதாரணமான சிறிய தண்டனைகள் எவை என்பது தொடர்பாக நாங்கள் அழகாக படிச்சிருக்கிறோம். ஆகவே அந்த பகுதி சம்பந்தமாக அதிகம் கவனம் செலுத்த தேவையில்லை. மற்றது இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள், வரைவிலக்கணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு தடவை பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் தொடர்பாக அதனுடைய பொருள் கோடல் 294வது உறுப்புரை, நிறைவு உறுப்புரை, 294வது உறுப்புரையில் இருக்கக்கூடிய முக்கியமான வரைவிலக்கணங்களை நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்வது நல்லது. சரிதானே? அதில் ஒரு புள்ளிக்கு கேட்கக்கூடிய வரைவிலக்கணங்களும் இருக்கிறது, 2 புள்ளிக்கு கேட்கக்கூடிய வரைவிலக்கணங்களும் இருக்கிறது. எங்களுக்கு வரக்கூடிய வினாக்கள் அப்படித்தானே வருகிறது. 1 புள்ளிக்குரியவை, 2 புள்ளிக்குரியவை, இந்த வகையில தான் அது அமையும். அப்போ இதில் 1 புள்ளிக்குரியவை, 2 புள்ளிக்குரியவை என்கிற அடிப்படையில் நீங்கள் அதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இருக்கிற வரைவிலக்கணங்கள் நான் முதலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கடந்த காலங்களில் நாங்கள் கதைச்சது போல இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரைவிலக்கணத்தையும் அது எத்தனை விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பது தொடர்பாக பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே ஒழுக்காற்று அதிகாரி என்று சொல்லி கேட்கப்பட்ட போது நான் ஒழுக்காற்று அதிகாரிக்கான வரைவிலக்கணத்தை ஸ்தாபன விதி கோவையினுடைய 48வது அத்தியாயத்தில் இருந்து எடுத்து காட்டேன். சரிதானே? அதில் கொஞ்சம் அந்த விடயத்தோடு தொடர்புடையது என்பதால் அந்த வரைவிலக்கணத்தை அங்கே இருந்து எடுக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். அதே போல சம்பளம் என்று சொன்னால் அது 7வது அத்தியாயத்தில் இருந்து எடுக்கிறது தான் பொருத்தமானதாக இருக்கும் அதற்குரிய வரைவிலக்கணத்தை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா வரைவிலக்கணங்களையும் பார்த்து ஓரளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறது நல்லது. பெரும்பாலும் இதை தொடர்ச்சியாக கேள்வியை கேட்கிற நேரங்களில் எங்கேயாவது ஒரு வரைவிலக்கணத்தை கேட்பார்களாக இருந்தால், ஏன் இதுக்குள்ள கூட ஒரு 5 கேள்வியை போடலாம், போடக்கூடாது என்று சொல்லி இல்லை. சரிதானே? இப்போ நான் சும்மா உங்களுக்கு வாசித்து காட்டின வளமையா அதில் இருக்கிற விடயங்களை துண்டு துண்டு துண்டாக உடைச்சு
வாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கொஞ்சம் பெறுமதியான தலையங்கங்களை நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாடளாவிய சேவைகள் என்று வருகிற போது, நாடளாவிய சேவைகளவே நாடளாவிய சேவைகளுக்குள்ள உள்ளடங்குபவை எவை என்பதாக அந்த விடயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது தவறான ஒரு விடயம் இல்லை தானே, ஒரு அறிவு தானே. இதே போல இணைந்த சேவைகள் என்பதற்குள்ளே அடங்குகிறது என்ன? ஆட்சேர்ப்பு திட்டம், சேவை பிரமாண குறிப்பு, இது போன்ற வரைவிலக்கணங்கள் இதைத்தான் இதுக்குள்ள கேட்டிருக்காங்க. செயலூக்கமுள்ள சேவை காலம், தொடர்ச்சியான சேவை காலம், இப்படியாக இதுல முக்கியமானதை நாங்கள் கலந்துரையாடுவோம். இந்த பகுதியில் இருக்கிறவற்றில் மிக முக்கியமானவை இதைத்தான் நாங்கள் இந்த வரைவிலக்கணங்களுக்குள்ள இருந்து நிர்வாக அதிகாரி என்பதற்கான வரைவிலக்கணமாக இதை சொல்லி இருக்கிறார்கள் என்று முதல் பாவம். சரிதானே? நிர்வாக அதிகாரி என்பது நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கு ஆணைக்குழுவினால் முறைப்படி பெயரிடப்பட்ட ஓர் அரசாங்க உத்தியோகத்தர் என பொருள்படும். அப்போ அரசாங்க சேவையில, பகிரங்க சேவையில உள்ள அலுவலர்கள் சார்ந்த நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கு நிர்வாக அதிகாரி என்றால் ஏஓ ஒன்று நினைக்கிறீங்க. இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒதோரிட்டி. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒதோரிட்டிக்கும் அப்பாயின்மெண்ட் ஒதோரிட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இலங்கை நிர்வாக சேவையினுடைய நியமன அதிகாரி பொது சேவை ஆணைக்குழு. ஆனால் அதன் பின்பாக அவர்கள் தொடர்பில் சகல நிர்வாக கர்மங்களையும் மேற்கொள்வது பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர். இலங்கை நிர்வாக சேவை அலுவலர்களுடைய நியமனம் வழங்குவது மட்டும் பொது சேவை ஆணைக்குழுவினாலே இருக்கும். அதன் பின்பாக அந்த அலுவலர்கள் தொடர்பில் அனைத்து கர்மங்களையும், வருடாந்த இடமாற்றங்களை மேற்கொள்வது, இது போன்ற பல்வேறு கர்மங்களை மேற்கொள்வதாக பொது நிர்வாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் இருப்பார். அப்போ அவரை தான் நாங்கள் நிர்வாக அதிகாரி என்று சொல்றோம். எல்லாருக்கும் நிர்வாக அதிகாரி இருப்பார் என்று இல்லை. நியமன அதிகாரியே அந்த கர்மங்களை செய்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. பொதுச்சேவை ஆணைக்குழு நியமன அதிகாரியாக இருக்கிற போது மேலதிகமாக அந்த சேவைகளை ஒரு நிர்வாக அதிகாரியிடம் ஒப்படைக்கிற வளமை இருக்கு. இப்போ நிர்வாக அதிகாரி என்பது பகிரங்க உத்தியோகத்தர்கள் தொடர்பிலான நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கு ஆணைக்குழுவினால், ஆணைக்குழு வந்து இங்கே இருந்தாலும் நாங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் முறைப்படி பெயரிடப்பட்ட ஓர் அரசாங்க உத்தியோகத்தர் என பொருள்படும். சரியா? இப்போ நிர்வாக அதிகாரி என்று கேட்கிறத அவ்வளவு எழுதினா போதும். நாங்கள் இங்கே அந்த 2 புள்ளிக்குரிய வினா என்கிற அடிப்படையில் தான் பார்க்கிறோம். கடுமையான தண்டனைகள், கடுமையான தண்டனைகள் என்பதற்கு விளக்கம் சொல்லி முதலாம் அட்டவணையில் இருக்கிற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கும். என்ன தண்டனைகளை 2 வகைப்படுத்துகிறோம். கடுமையான தண்டனைகள், சிறிய தண்டனைகள். முதலாம் அட்டவணையில் உள்ள குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். கடுமையான தண்டனைகளுக்குரிய உதாரணத்தை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அரசாங்க சேவைகள் ஆணைக்குழு. இந்த அரசாங்க சேவைகள் ஆணைக்குழு என்பதற்கான வரைவிலக்கணம் அதனுடைய ஆரம்ப இடத்துல இருக்குது. அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கான வரைவிலக்கணத்தை பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளின் 1வது அத்தியாயத்திலேயே அவர்கள் தந்திருக்கிறார்கள். அரசாங்க சேவை ஆணைக்குழு என்பதுதான் 1வது அத்தியாயமாக இருக்கு. அதுக்காக நாங்கள் 1வது அத்தியாயத்தை முழுமையாக எழுத தேவையில்லை. அரசாங்க சேவை ஆணைக்குழு என்பதற்கு 1ஆம் 2ஆம் உறுப்புரைகளை எழுதுவது போதுமானதாக இருக்கும். சரிதானே? 1ஆம் 2ஆம் உறுப்புரைகளை எழுதுவது போதுமாக இருக்கும். அரசாங்க சேவை ஆணைக்குழு என்பது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்பின் 9வது அத்தியாயம் 54வது உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் உறுப்புரை ஞாபகம் வரையில்லை என்றால் பதற்றப்பட தேவையில்லை. அரசியல் அமைப்பின் நியதிகளின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது என்று எழுதலாம். ஆனால் இப்படி எழுதுறது நல்லது. 9வது அத்தியாயம் 54ஆம் பிரிவு என்பதை ஞாபகம் வச்சிருக்கிறது சிறப்பு. சரிதானே? அதற்கு பிறகு 55 3வது உறுப்புரையின் பிரகாரம் 55 3 உறுப்புரையில தான் சொல்லப்பட்டிருக்கு. பகிரங்க சேவை அலுவலர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றுக்கான தத்துவங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி
அவ்வாறு உரித்தளிக்கப்பட்டிருக்கிற போது சில ஏற்பாடுகளை கவனத்தில் கொண்டுதான் அதை செய்ய வேண்டும். 55வது உறுப்புரை அதனுடைய ஏற்பாடுகள் 55(1), 55(2), 55(4) என்பவை இது தொடர்பிலான மட்டுப்பாடுகளை சொல்லுது. இந்த விடயங்களை நாங்கள் இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சால் பார்ப்போம். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் என்பதுக்குள்ள அது இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. 55(1) சொல்லப்படுவது கொள்கை தொடர்பான தீர்மானங்கள் எல்லாம் அமைச்சரவையினால மேற்கொள்ளப்படுவதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல திணைக்கள தலைவர்களுடைய நியமனங்கள் அமைச்சரவையினால மேற்கொள்ளப்படும். மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய அதிகாரங்களை பொதுச்சேவை ஆணைக்குழு திறக்குறைவு செய்ய முடியாது என்கிற நிபந்தனைகள் இருக்கு. அதே போல 61(ஊ) என்பது மேன்முறையீட்டு அதிகாரம் WAT தொடர்பான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும். இந்த 4 விடயங்களையும் கருத்தில் கொண்டுதான் அந்த 4 மட்டுப்பாடுகள் அல்லது 4 விதமான ஏற்பாடுகள் அவற்றுக்கு அமைவாக உத்தியோகத்தர்களுக்கு 5 விதமான கருமங்களை நிறைவேற்றுகிற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதை உறுப்புரையோட சொன்னால் அழகாக இருக்கும். சரிதானே? 55ஆம் உறுப்புரையை ஞாபகம் வச்சிருக்கிறது பிரச்சனையே இல்லை. 55(1), 55(2), 55(4), 61(ஊ) மேலதிகமா ஒரு 2 தடவை திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து கொள்ளுங்க, மறக்காது. சரி, ஆகிய உறுப்புரைகளுக்கு அமைவாக 55(3) உறுப்புரையின் பிரகாரம் அந்த 2 விஷயத்தையும் சொல்லிக்கல. அந்த உறுப்புரைகளுக்கு அமைவாக 55(3) உறுப்புரையின் பிரகாரம் அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான அதிகாரம் அரசாங்க சேவை ஆணைக்குழுவிடம் உரித்தளிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த 2 விஷயத்தையும் எழுதினால் போதும். அரசாங்க சேவை ஆணைக்குழு தொடர்பில் இவ்வளவு தான். சரியா? அங்கே கேட்கறது 2 புள்ளிக்குரியதாகத்தானே இருக்க போகுது, அல்லது அங்கே 5 புள்ளி கேட்டிருக்கிறோம்னா இவ்வளவும் கொடுத்தால் 5 புள்ளி ஷோர்ட் நோட்ஸுக்கு. இப்போ அரசாங்க சேவை ஆணைக்குழு என்பதற்கான வரைவிலக்கணத்தை 2 உறுப்புரையை உள்ளடக்கி எழுதுவோம். அரசாங்க சேவை ஆணைக்குழு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பின் 9வது அத்தியாயம் 54ஆம் உறுப்புரை நியதிகளின் பிரகாரம் தாபிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 55(1), 55(2), 55(4) மற்றும் இந்த கடைசியை சொல்வதற்கு முன்னுக்கு மற்றும் போடணும்னு சொல்றாங்க. மற்றும் 61(ஊ) உறுப்புரைகளுக்கு அமைவாக அரசியலமைப்பின் 55(3) உறுப்புரையின் பிரகாரம் பகிரங்க சேவை அலுவலர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பிலான தத்துவங்கள் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தளிக்கப்பட்டுள்ளது என்பதாக விடை எழுதினால் அது ஒரு முழுமையான விடையாக இருக்கும். அடுத்த விடயம் பாருங்க, சம்பள உயர்ச்சியை பிற்போடுதல். ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது கொஞ்சம் கூட நேரம் எடுத்தாலும் அதை முழுமையாக கற்றுக்கொள்வது நல்லது. சரிதானே? வேதனை ஏற்றத்தை பிற்போடுதல் என்பது ஒரு விடயம்தான். ஆனால் வேதனை ஏற்றங்களை மறுதளிப்பு என்பது 4 விதமாக இருக்கலாம். 4 விதமாக இருக்கலாம். அந்த வேதனை ஏற்றங்கள் மறுதளிக்கப்படுவது தொடர்பாக தாபன விதிக்கோவையினுடைய 7வது அத்தியாயம் 10வது பிரிவு. இந்த 10வது பிரிவு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பகுதிக்குள்ள தொடர்ச்சியாக கேள்விகள் போடக்கூடிய ஒரு இடம். சில வேளைகளில் அதை கேட்கலாம் என்று சொல்லி, ஆனால் அந்த பகுதி கேட்கப்படவில்லை. நீண்ட காலமா அது ஞாபகம் இல்லாம விட்ட மாதிரி விட்டிருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த பகுதியை கவனம் எடுத்து ஒவ்வொரு உறுப்புரை சம்பந்தமாகவும் வரக்கூடிய கேள்விகளை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சரிதானே? ஒவ்வொரு கேள்வியை பார்த்து கொள்ளலாம். இன்கிரிமெண்டோட சம்பந்தப்பட்ட 2 ஃபார்மும் சொல்லுங்க எனக்கு. உங்களுடைய மேக் வேலை செய்யாம இருக்குமே. வேதனையேற்றத்தோடு தொடர்பான படிவங்கள் சொல்லுங்க. 230. சாரி, பொது 185. பொது 100.
பொது 185. அதுக்கு என்ன பெயர்? இன்கிரிமெண்ட் ஆர்டர். பொது 185. வேற? சரி, நாங்கள் தேடி பார்ப்போம். சரிதானே? கொஞ்சம் தேடி எடுத்து படிப்போம். இப்படி சில விஷயங்களை சொல்லிவிட்டால் தேடி பாப்பீங்கள்னு நினைச்சுக்கொண்டு எனக்கு ஞாபகம் இல்லை என்றபடி தான் உங்கள்கிட்ட கேட்கறது, நீங்களாவது சொல்லுவீங்க என்று சொல்லி அப்படி சொல்ல இல்லை. சரி பாப்போம். சரி, கதைப்பம் பிள்ளைகள், இந்த சம்பள ஏற்றங்கள் தொடர்பில் முதலாவது விடயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சம்பள ஏற்றம் ஒன்றினை உரிமை ஒன்றாக பெற்றுக்கொள்வதற்கு உத்தியோகத்தர் ஒருவருக்கு உரித்து கிடையாது. சம்பள ஏற்றங்களை ஒரு உத்தியோகத்தை தன்னுடைய உரிமை ஒன்றாக பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு உரித்து கிடையாது. தனது கடமைகளை வினைத்திறனோடு சோம்பலின்றி நிறைவேற்றுவதன் மூலமும் சம்பள ஏற்ற காலப்பகுதியினுள் முழுமையாக பணியாற்றுவதன் மூலமும் குறித்த உத்தியோகத்தர் அச்சம்பள ஏற்றத்தை உழைத்துக் கொள்ள வேண்டும். சம்பள ஏற்றம் ஒன்றினை வழங்குவதற்கு முன்னர் உத்தியோகத்தரால் அதனை உழைத்துக் கொள்வதற்கு தேவையான விடயங்கள் பூர்த்தி செய்துள்ளார் என உரிய அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் கைச்சாத்திட வேண்டும். இப்ப இங்க ஒரு கேள்வி ஒன்றை போட இயலும் பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கக்குள்ள நாங்கள் ஒரு கேள்வி எப்படி கேட்கலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அரசாங்க உத்தியோகத்தர் தனக்குரிய வேதன ஏற்றம் ஒன்றினை பெற்றுக்கொள்வது தொடர்பிலான கடப்பாடுகள் எவை, அடிப்படை நிபந்தனைகள் எவை என்பது போன்ற சொற்றொடர்கள்னால இது கேட்கப்படலாம். இப்ப இதை நாங்க படிச்சு வச்சிருக்கிற போது எங்களுக்கு ஞாபகம் வர வேணும், இதைத்தான் இவர் கேட்கிறார் போல இருக்கு. சம்பள ஏற்றங்கள் தொடர்பாக கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்வியையும் நாங்கள் இதுக்குள்ள படித்து கொண்டு போய் சம்பள ஏற்றங்கள் எங்களுக்கு அத்துப்படியாக இருக்குமா இருந்தால் கேள்வி கேட்கிற போதே எங்களுக்கு ஞாபகம் வரும், இவர் 10 ஒன்றைத்தான் கேட்கிறார் போல. அதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது என்ன, அல்லது 2 தேவைப்பாடுகள் இருக்கு, 2 முன் தேவைப்பாடுகள். வேதனை ஏற்றம் ஒன்றை அரசு அலுவலர் பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனைகள் எவை அல்லது தேவைப்பாடுகள் எவை அல்லது அது தொடர்பான கடப்பாடுகள் எவை என்று கேட்டால், முதலாவது உத்தியோகத்தர் ஒருவர் சம்பள ஏற்றம் ஒன்றினை உரிமை ஒன்றாக பெற்றுக்கொள்வதற்கு உரித்து கிடையாது. 2வது, தன்னுடைய கடமைகளை வினைத்திறனோடும் சோம்பலின்றியும் நிறைவேற்றுவதன் மூலமும் சம்பள ஏற்ற காலப்பகுதியினுள் முழுமையாக பணியாற்றுவதன் மூலமும் உத்தியோகத்தர் ஒருவர் அச்சம்பள ஏற்றத்தினை உழைத்து கொள்ள வேண்டும். சரிதானே? அப்போ இதுல கேட்கக்கூடியது, உத்தியோகத்தர் ஒருவர் வேதனை ஏற்றம் ஒன்றினை உழைத்துக் கொள்வது தொடர்பான நியதிகள் எவை, நிபந்தனைகள் எவை, தேவைப்பாடுகள் எவை, இந்த மாதிரி அதை கேட்கலாம். சரிதானே? அதுக்கு பிறகு மேலதிகமாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சம்பள ஏற்றம் ஒன்றை வழங்குவதற்கு முன்பாக உத்தியோகத்தர் அதை உழைத்துக் கொள்வதற்கு தேவையான விடயங்களை பூர்த்தி செய்துள்ளார் என்று உரிய அதிகாரம் பெற்ற உத்தியோகத்தர் கையொப்பமிட்டு உறுதிப்படுத்த வேண்டும். சரி, அப்போ 3 முன் தேவைப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நாங்கள் ஏதாவது 2 எழுதினால் 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது, உத்தியோகத்தர்களுடைய செயலாற்றுகை மதிப்பீட்டு காலம் 2 விதமாக அமையும். 2 விதமாக அமையும். சரிதானே? பதவி நிலை உத்தியோகத்தர்களுக்கான செயலாற்றுகை மதிப்பீட்டு கால எல்லை ஒரு பஞ்சாங்க வருடமாக அமைய வேண்டும். பதவி நிலை அலுவலர் அல்லாத ஏனைய அலுவலர்களுக்கான செயலாற்றுகை மதிப்பீட்டு கால எல்லை சம்பள ஏற்ற திகதிக்கு முந்திய 12 மாத கால எல்லையாக அமைய வேண்டும்.
இப்போ இவ்வளவு தூரம் நாங்கள் நுணுக்கமாக இதில் இருக்கிற வார்த்தைகளை எழுதுறதுக்கு படிக்க வேணும். அதுக்காக தான் அதை சொல்லுது. சரிதானே? இப்போ வேதனை ஏற்றத்தை வழங்குவதற்கு முன்பாக மேற்கொள்ளப்படுகிற மதிப்பீடு அது நாங்கள் செயலாற்றுகை மதிப்பீடு என்று சொல்லுவோம். இப்போ செயலாற்றுகை மதிப்பீட்டு கால எல்லை அலுவலர்களுக்கு இடையில் இருவிதமாக அமைகிறது. அதை கேள்வியாக உங்கள்ட்ட எப்படி கேட்பாருன்னா அங்கே மேலே சொல்லி இருப்பார். உதவி பிரதேச செயலர் இருக்கிறார், நிர்வாக உத்தியோகத்தர் இருக்கிறார், அபிவிருத்தி உத்தியோகத்தர் இருக்கிறார், முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் இருக்கிறார். இந்த மாதிரியாக சொல்லி போட்டு ஏதோ ஒரு கதையை சொல்லி போட்டு அவர்களுடைய பெயரை சொல்லித்தான் கேட்பேன். உதவி பிரதேச செயலருடைய செயலாற்றுகை தொடர்பான மதிப்பீடு கால எல்லை பற்றி கேட்பேன். அல்லது உதவி பிரதேச செயலர் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆகியோருடைய செயலாற்றுகை மதிப்பீட்டு காலப்பகுதிகள் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அல்லது எவ்வாறு அமைகிறது என்று கேட்பேன். அப்போ நீங்கள் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த கோட்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய விடயத்தை நீங்கள் விடய ஆய்வோடு தொடர்புபடுத்தி எழுதக்கூடியதாக இருக்கும். அப்போ அங்கே சொல்லப்படுகிற பதவிநிலை உத்தியோகத்தர் யாரோ அவரை குறிப்பிட்டு அவருடைய செயலாற்றுகை மதிப்பீட்டு கால எல்லை ஒரு பஞ்சாங்க வருடமாக ஜனவரி 1 தொடக்கம் அதே ஆண்டின் டிசம்பர் மாதம் 31 வரையிலானதாக அமைதல் வேண்டும். அந்த 2வது உத்தியோகத்தர் பதவி நிலைத்தரம் அல்லாத உத்தியோகத்தரை சொல்லியிருந்தா அவரை சொல்லி அவருடைய செயலாற்றுகை மதிப்பீட்டு கால எல்லை சம்பள ஏற்ற திகதிக்கு முந்திய 12 மாத காலங்களை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என்று எழுதினோம்னா சரி. சில வேளை அந்த பதவிநிலை உத்தியோகத்தர் அங்கே மேலே சொல்லப்பட்டவர் உதவி பிரதேச செயலர், உதவி மாவட்ட செயலாளர், உதவி பணிப்பாளர், இந்த மாதிரியான பதவி ஏதாவது ஒன்றை சொல்லி போட்டு அவருடைய வேதனையேற்ற திகதி அரை ஆண்டுக்குள்ள வருவதாக இருந்தால், முன் 6 மாதத்துக்குள்ள வருமாக இருந்தால் சரிதானே, வேதனையேற்றத்தை வழங்குவதற்கான கட்டளையை வழங்குவதற்கு முன்பு கருத்தில் கொள்ள வேண்டிய மதிப்பீடு எது? அப்போ அந்த ஆண்டுக்குரிய மதிப்பீட்டை பார்க்கலாது. ஏன் அந்த ஆண்டுக்குரிய மதிப்பீடு ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் தானே செய்கிறோம். சரிதானே? 6 மாதத்துக்கு பின்னுக்கு வருமாக இருந்தால் அதே ஆண்டினுடைய அந்த மிட் டேர்ம் இவாலுவேஷன் என்று சொல்லி ஒன்று இருக்கு. வருஷத்து தொடக்கத்தில் பிளான், பிறகு வருஷத்தின் நடுப்பகுதியில் அந்த நடுத்தர கால மதிப்பீடு, பிறகு இறுதி மதிப்பீடு என்று 3 மதிப்பீடுகள் அங்கே இருக்கும். அவர்களுக்கு பதவி நிலைத்தர அலுவலர்களுக்கு 3 கட்டங்களாக அந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ இங்கே அந்த மிட் டேர்ம் இவாலுவேஷனுக்கு முன்னுக்கு அது ஜூன் மாதம் 30 பிறகுதான் அது செய்வினோம். அப்போ அதுக்கு முன்னுக்கு அவர்களுடைய வேதனையேற்றம் திகதி வருமாக இருந்தால் கடந்த ஆண்டினுடைய செயலாற்றுகை மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டு வேதனையேற்ற கட்டளை வழங்கப்படும். 2வது அரைப்பகுதிக்குள்ள வருகிறது சம்பள ஏற்ற திகதிகளை கொண்ட பதவிநிலை உத்தியோகத்தருடைய சம்பள ஏற்றங்களை செலுத்துவதற்கான கட்டளை அந்த வருடத்தின் நடுக்கால பகுதி மதிப்பீட்டின் மீதும் அதற்கு முந்தைய வருடத்தின் இறுதி மதிப்பீட்டின் மீதும் தங்கி இருக்கிறது. அப்ப இந்த 2 பேரை சொல்லி சில ஒருவருடைய வேதனையற்ற தேதியை 4ஆம் மாதம் சொல்லி இன்னொருவருடையது அங்க கணக்காளர் உதவி பிரதேச செயலர் 2 பேர்ட்ட கதையை சொல்லி போட்டு கருத்தில் கொள்ள வேண்டிய அறிக்கை என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால் ஒருவருடைய 7ஆம் மாதம் வருமாக இருந்தால் நாங்கள் சொல்லணும் நடைமுறை ஆண்டினுடைய நடுக்கால பகுதி மதிப்பீடு, அதே போல அதற்கு முந்தைய வருடத்தின் இறுதி மதிப்பீடு ஆகிய 2ஐயும் கருத்தில் கொள்ளவும். 3ஆம் மாதம் வருமாக இருந்தால் அவருக்கு நடுக்கால பகுதி மதிப்பீடு இருக்காது, முந்தைய வருடத்தின் இறுதி மதிப்பீட்டில் தங்கி இருக்கும். இதை ஞாபகம் வச்சிருக்க வேணும் என்பதுக்காகத்தான் சொல்லுகிறேன். சரிதான்? வேதனை ஏற்றத்தை செலுத்துவதற்கான கட்டளை, வேதனை ஏற்ற கட்டளை பொது 232 படிவத்தில் வழங்கப்படுகிறது. சரி, நீங்க முதல் சொன்னதுக்கு என்ன பேர்? வேதனையேற்ற சான்றிதழ். சரிதான? இன்கிரிமெண்ட் சர்டிபிகேட். இது இன்கிரிமெண்ட் ஓர்டர். வேதனையேற்ற கட்டளை பொது 232 படிவத்தில் வழங்கப்படுகிறது. இவ்வளவும் அடிப்படை. இப்ப நாங்கள் கேட்ட கேள்விக்குள்ள வரப்போகிறோம். இதுதான் அந்த விடயம்.
சரிதானே? அதுவும் அப்படி கேட்கையில் இன்னும் சம்பள உயர்ச்சியை பிற்போடுதல் கேட்டுக்கிறார். இன்னும் கொஞ்சம் நாங்கள் தள்ளி போக வேணும். சரி, இப்போ 10 ஒன்றுக்குள்ளேயே 4 5 கேள்வி அழகா இருக்கு. அதில் ஓட்டு உட்கார்ந்து இருக்குது. சரிதானே? ஆசனம் போட்டு அமர்ந்து இருக்கிறது. அப்போ அதுக்குள்ள கேள்வி அழகா கேட்கலாம். அடுத்தது, வேதனை ஏற்றம் ஒன்று மறுதலிக்கப்படுதல். அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பாக வேதனை ஏற்ற சான்றிதழை வழங்க முடியாத போது, இன்கிரிமெண்ட் சர்டிபிகேட் ஒன்றை எங்களால் கொடுக்க இயலாமல் இருந்தால், வேதனை ஏற்ற சான்றிதழை வழங்க முடியாத போது அவருக்குரிய சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பது மறுதலிக்கப்படும். வேதனை ஏற்றம் மறுதலிக்கப்படுகின்ற முறைகள் எவை? வேதனை ஏற்றத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துதல், குறைத்தல், நிறுத்துதல், பிற்போடல் போன்ற முறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் அம்மறுதலிப்பை மேற்கொள்ள முடியும். அப்ப இங்க வேதனை ஏற்றம் ஒன்று மறுதலிக்கப்படும் முறைகள் எவை என்று கேட்டால், நாங்கள் இதுல இருக்கிறத அப்படியே எழுத வேண்டும். உத்தியோகத்தர் ஒருவர் தொடர்பாக வேதனை ஏற்ற சான்றிதழை வழங்க முடியாத சந்தர்ப்பத்தில் அவருக்குரிய சம்பள ஏற்றத்தை பெற்றுக் கொடுப்பது மறுதலிக்கப்படுகிறது. சம்பள ஏற்றத்தை தற்காலிக இடைநிறுத்தல், குறைத்தல், நிறுத்துதல், பிற்போடல் போன்ற முறைகளில் ஏதேனும் ஒரு முறையில் மேற்கொள்ள முடியும். நான் உங்களுடைய வசதிக்காக ஒரு தகவலை சொல்லிக்கொண்டு அங்கால போகிறேன். இது தொடர்பாக நிறைய பேருக்கு விளக்கம் இருக்கும், அதை பற்றிய தெளிவு இருக்கும். சில பேர் என்ன போல இருக்கிறார்களும் இருப்பார்கள் தானே? சரிதானே? அப்போ அவர்களுக்காக நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுகிறேன். அந்த விடயத்தை முதல் விளங்கி வச்சு கொண்டு பிறகு வரைவிலக்கணங்களுக்குள்ள போகும். சரிதானே? இப்போ ஒரு உத்தியோகத்தருடைய வேதனை ஏற்ற திகதி 4ஆம் மாதம் 1ஆம் திகதி வருகிறது என்று வச்சுக்கொள்ளும். 1/4/2022 அவருடைய வேதனை ஏற்ற திகதி. 1/4/2022 அவருக்கு இன்கிரிமெண்ட் போட வேணும். சரிதானே? அப்போ அவர் பதவி நிலை உத்தியோகத்தர், சாதாரண உத்தியோகத்தர் என்கிறது எல்லாத்தையும் விடுவோம். அவருடைய மேலதிகாரி இந்த காலப்பகுதியில் அவருடைய இன்கிரிமெண்ட்டை கொடுக்கறதுக்கு பார்க்கிறார், அவருடைய வேதனை ஏற்றத்தை கொடுப்பதற்கு பார்க்கிறார். 4 சந்தர்ப்பம் நான் உங்களுக்கு சும்மா விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். ஏதோ ஒரு காரணத்தால் அவருக்கு அந்த திகதியில் இன்கிரிமெண்ட் சைன் பண்ண விரும்ப இல்லை அவருடைய மேலதிகாரி. சரிதானே? அவர் சொல்றார், எனக்கு இவரை கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது, எப்படி சரியா வேலை செய்கிறாரா என்னன்னு சொல்லி கொஞ்சம் நானால பார்க்க வேண்டி இருக்குது, இப்போ கொண்டு போய் வையுங்கோ, ஒரு 3 மாதத்தால் கொண்டு வாங்கோ என்று சொல்லி சொல்லுகிறேன். இப்போ கொண்டு போய் வையுங்கோ, ஒரு 3 மாதத்தால் கொண்டு வாங்கோ என்று சொல்லி, அப்போ அந்த உத்தியோகத்தருக்கு அதை அறிவிக்க வேணும். சரிதானே? உங்களுக்கு இந்த சம்பளம் இப்போ தர இல்லை, இந்த 4 விதமாக தீர்மானிக்கிற விதம் தொடர்பாக அறிவிக்கணும், அதை பற்றி நான் கீழே சொல்லுகிறேன். சரி, இப்போ கொண்டு போய் ஒரு 3 மாதம் வையுங்க கொண்டு, இப்போ 4ஆம் மாதம் 1ஆம் தேதி கொண்டு வந்தவை கொண்டு போய் 5ஆம் மாதம் 1ஆம் தேதி, 6ஆம் மாதம் 1ஆம் தேதி, 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வந்த உடனே திருப்பி கொண்டு வருகிறேன். 7ஆம் மாதம் 1ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு திருப்பி அந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸர் கொண்டு வரார். சார், அவர் ஒரு 3 மாதம் பார்க்கணுமென்று சொன்னீங்க, பார்த்துட்டீங்களா, போடலாமா என்று சொல்ல, இப்போ இவர் சொன்னால் ஓமோ ஓமோ நான் அவரை பார்த்தனா நல்லா வேலை செய்கிறார், நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி, வந்தவர் புது அதிகாரி என்று வைப்போமே, புதிதாக வந்த நிறுவன தலைவர், இப்போ அவர் ஒரு 3 மாதம் பார்த்துட்டு இல்லை அது கொடுக்கலாம், நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி கையெழுத்து வச்சு கொடுக்குறார். எப்போ இருந்து இன்க்ரிமெண்ட்டை கொடுக்க சொல்லி? 1/4/2022 கொடுங்க என்று சொல்லி கொடுக்குறேன். அப்போ இவருடைய சம்பளம் 2022ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் அவர் எடுத்த சம்பளம்
50,000 என்று வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? 2022ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் அவருடைய சம்பளம் 50,000 ரூபாய். அவருடைய வேதனையேற்றம், அவருடைய இன்கிரிமெண்ட் 1,500 ரூபாய் என்று வச்சுக்கொள்வோம். இப்ப இவருக்கு 4ஆம் மாதம் சம்பளம் கிடைச்சிருக்கும் 50,000 ரூபாய். 4ஆம் மாதம் 50,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். 5ஆம் மாதமும் 50,000 ரூபாய் தான் கிடைக்கும். 6ஆம் மாதமும் 50,000 ரூபாய் தான் கிடைக்கும். இந்த 3 மாதம் அவருக்கு வேதனை ஏற்றத்தை கொடுக்கையில் கொஞ்சம் பார்த்து கொடுப்போம் என்று சொல்லியிருக்கு. 7ஆம் மாதம் அவருக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்தாச்சு. இந்த 50,000 ரூபாவும் அவருக்கு 7ஆம் மாதத்துக்குரிய வேதனையேற்றம் 1,500 ரூபாவும் கிடைக்கும். அதோட 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 6ஆம் மாதம் கூடுபடாத ஒவ்வொரு மாதத்துக்கும் 1,500 ரூபாய் படி 4,500 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். அந்த காசையும் சேர்த்து கொடுப்போம். அப்போ 7ஆம் மாதத்துக்குரிய 51,500 ரூபாய், 4ஆம், 5ஆம், 6ஆம் மாதங்களுக்குரிய தலா 1,500 ரூபாய் படி 4,500 ரூபாய் அவருடைய 7ஆம் மாதம் அவர் பெற்றுக்கொள்ளுகிற பணம் 56,000 ரூபாவாக இருக்கும். 8ஆம் மாதம் திருப்பி அவருக்கு 51,500 ரூபாய் 8ஆம் மாத சம்பளமாக கிடைக்கும். சரியா? இது ஒரு விதம். இது தற்காலிகமாக இடைநிறுத்துதல் என்பதாக இருக்கும். தற்காலிகமாக இடைநிறுத்தல் என்றால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவருடைய வேதனை ஏற்றத்தை வழங்காமல் நிறுத்தி வைத்து ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியினுடைய முடிவில் அவருக்கு வழங்க வேண்டிய திகதியில இருந்து, அதாவது அவருக்கு எந்த திகதியில் வேதனை ஏற்றத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு உரித்துடையவராக இருந்தாரோ அந்த திகதியிலிருந்தே அவருக்கு வேதனை ஏற்றத்தை வழங்குவது. இப்படி வழங்குவதை நாங்கள் தற்காலிக இடைநிறுத்தல் என்று சொல்லுவோம். இதனால அந்த உத்தியோகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நிதி ரீதியான நட்டமும் ஏற்படாது, அவருடைய சேவை மூப்பு அல்லது வேதனையற்ற திகதி போன்றவற்றில் எந்த மாற்றமும் வராது. இதை நாங்கள் சொல்லுகிறோம் தற்காலிகமாக இடைநிறுத்துதல். சரிதான்? அடுத்தது இன்னொன்று இருக்குது. இதே மாதிரியே வச்சுக்கொள்வோமே நாங்கள். இதே மாதிரியாக வேறொரு உத்தியோகத்தர் இருக்கிறார். அவருக்கு 4ஆம் மாதம் 1ஆம் தேதி வேதனையற்ற திகதியாக இருக்கிறது. அவர் கொஞ்சம் குழப்படி. அவர் ஏற்கனவே குழப்படி 2 தடவைகள் எச்சரிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மேலதிகாரி கூப்பிட்டு சொல்லுகிறார், உனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை செய்திருக்கிறோம், அதனால உங்கள திருத்தத்தையும் காண இல்லை, இந்த வேதனையற்றம் இப்போ உமக்கு தரமாட்டேன், ஒரு 3 மாதம் பார்க்க போகிறேன், 3 மாதம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு உங்களோட செயற்பாட்டை பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி அவருடைய வேதனையேற்றத்தை உரிய காலப்பகுதியில், அதாவது 4ஆவது மாதம் கொடுக்காமல் நிப்பாட்டி இருக்கு, 5ஆவது மாதமும் கொடுக்காமல் நிப்பாட்டி இருக்கு, 6ஆவது மாதமும் கொடுக்காமல் நிப்பாட்டி இருக்கு. 3 மாதம் பார்த்து தான் முடிவு பண்ற என்று சொல்லி சில வேளைகளில் அவர் அந்த 3 மாத காலப்பகுதியில் ஒரு முன்னேற்றத்தை வெளிக்காட்டுவாராக இருந்தால், சிறப்பான செயற்பாட்டை காட்டுவாராக இருந்தால், அது தற்காலிக இடைநிறுத்தலாக கொள்ளப்பட்டு அவருக்கு அந்த 3 மாதமும் வழங்கப்படாத வேதனையேற்றத்தையும் சேர்த்து வழங்கி இந்த மாதத்துக்குரிய 7ஆம் மாதத்துக்குரிய 1,500 ரூபாவையும் கொடுப்பார்கள். அப்போதும் அதுக்கு என்ன பேர்? வேதனையேற்றத்தினை தற்காலிகமாக இடைநிறுத்துதல். சரி, இந்த உத்தியோகத்தருக்கு இப்படி 3 மாதம் அவரை அவதானிப்பதற்காக வழங்கப்பட்டது. 7ஆவது மாதத்திலே அவருடைய வேதனையேற்றத்தை வழங்குவது தொடர்பாக உரிய விடய பொறுப்பு உத்தியோகத்தர் மேலதிகாரிகிட்ட
ஆலோசனை பெறுகிறார். மேலதிகாரி சொல்றார் அவர் பெரிய திருத்தம் இல்லை, ஆனால் அவர் கொஞ்சம் முன்னேற்றம் பரவாயில்லை. அவர் இந்த 3 மாதம் அவ்வளவு சரியா வேலை செய்யல, 3 மாதத்துக்குரிய இன்கிரிமெண்ட்டும் கொடுக்க வேண்டாம், 7ஆம் மாதத்துல இருந்து கொடுங்கோ என்று சொல்லி சொல்றார். 3 மாதத்துக்குரிய இன்கிரிமெண்டையும் கொடுக்க வேண்டாம், 7ஆம் மாதத்துல இருந்து இன்கிரிமெண்ட்டை கொடுங்கோ என்று சொல்லி சொல்றார். சரிதானே? அப்ப உரிய திகதியில வேதனை ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்காமல் குறித்த காலப்பகுதிக்கு அதனை இடைநிறுத்தம் செய்து, அந்த இடைநிறுத்தம் செய்த காலப்பகுதி முடிவடைகிற போது இடைநிறுத்தம் செய்யப்பட்ட காலப்பகுதிக்குரிய தொகையை கொடுக்காமல் அவருக்குரிய வேதனை ஏற்றத்தை அங்கீகரிப்பார். இப்ப அவருக்கு இன்கிரிமெண்ட் அனுமதிக்கப்பட்டாச்சு, அவருடைய வேதனை ஏற்றம் அனுமதிக்கப்பட்டாச்சு. ஆனால் 3ஆம் 4ஆம் 5ஆம் மாதங்கள், 4ஆம் 5ஆம் 6ஆம் மாதங்களுக்குரிய 1500 1500 1500 4500 ரூபா கொடுக்க மாட்டோம். 7ஆம் மாதம் அவருடைய சம்பளம் 51,500 ரூபா கொடுப்போம். 50,000ம் 1,500. 7ஆம் மாதத்துக்கு தான் இன்கிரிமெண்ட். முதல் 3 மாதத்துக்கும் கொடுக்காம நிப்பாட்டி வச்ச தொகையை நாங்க கொடுக்கல. அப்படி செய்தால் அதை நாங்கள் சொல்றது வேதனை ஏற்றத்தினை நிறுத்துதல். அப்ப தற்காலிகமாக நிறுத்துதல் அல்லது இடைநிறுத்தம் செய்தல், தற்காலிக இடைநிறுத்தம் என்பது அவருக்கு நிதி நட்டம் இல்லை. இங்க அவருக்கு நிதி நட்டம் ஏற்படும், வேறு பாதிப்புகள் வராது, அவருடைய வேதனையற்ற திகதி போன்றவற்றில மாற்றம் ஏற்படாது. சரிதானே? வேதனையற்ற திகதியில மாற்றம் ஏற்படாது. 3வது குறைத்தல். வேதனையேற்றம் ஒன்றை குறைத்தல். வேதனையேற்றம் ஒன்றை குறைத்தல் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தீங்க என்றால், ஒரு உத்தியோகத்தருக்கு இன்கிரிமெண்ட்டை கொடுக்க வேணாம் என்று சொல்லி நாங்கள் முடிவு பண்றோம். இன்கிரிமெண்ட் கொடுக்கறதில்லை என்று சொல்லி முடிவு பண்றோம். ஆனால் இந்த முடிவு நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாகவே அந்த உத்தியோகத்தருக்கு ஒரு இன்கிரிமெண்ட்டை கொடுத்துட்டோம். சரிதானே? ஒரு உத்தியோகத்தருக்கு நாங்கள் இன்கிரிமெண்ட்டை கொடுக்க வேணும் என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு இன்கிரிமெண்ட் கொடுபட்டு போயிட்டு. இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு 4ஆம் மாதம் 1ஆம் தேதி அவருடைய வேதனையேற்றத்தை கொடுக்க வேணும். சரிதானே? அப்போ ஏதோ மேலதிகாரி அந்த விஷயத்தை தீர்மானிச்சு அவருக்கு கொடுக்குறையில என்று சொல்லி அவர் வேலை செய்கிற திணைக்களத்துக்கு சில வேளையில் கச்சேரியில் இருந்து ஓடர் போக வேண்டியிருக்கும். அதுபோல் சில பெரிய நிறுவனங்களாக இருந்தால் பணிப்பாளர்கிட்ட இருந்து சம்பளம் வழங்குகிற கிளைக்கு போக வேண்டியிருக்கும். இப்படி ஏதோ அதில் ஒரு நடைமுறை தாமதங்கள் காரணமாக இந்த தீர்மானத்துக்கு முன்பாகவே அவருக்கு கொடுத்தாச்சு. 50,000 சம்பளம் எடுத்து கொண்டிருக்கிறவருக்கு 4ஆம் மாதம் 51,500 ரூபா கொடுத்தாச்சு. சரிதான்? பிறகு ஏதோ ஒரு காரணத்தால இவருக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்குறேல, ஒரு இன்கிரிமெண்ட்டை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுத்தோம் என்றால், 4ஆம் மாதம் 51,500 ரூபா கொடுத்தால் 5ஆம் மாதம் அவருடைய சம்பளம் திருப்பி 50,000 மாறிடும். ஆனால் 5ஆம் மாதம் 50,000 ரூபா கொடுக்க மாட்டோம், அவருக்கு 48,500 ரூபா தான் கொடுப்போம். 6ஆம் மாதம் திருப்பி 50,000 அவருடைய சம்பளம். ஏன் 5ஆம் மாதம் 48,500 ரூபா கொடுக்குறோம்? முதல் மாதம் கொடுத்த 1,500 ரூபா வேதனையேற்றத்தை கழிக்கிறோம். சரிதானே? வேதனையேற்றம் அவருக்கு கிடைக்காது. இப்போ குறைத்தல் என்பது வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்ட சம்பள ஏற்றம் ஒன்றை அல்ல, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சம்பள ஏற்றம் ஒன்றினை ஏற்கனவே கொடுத்துட்டோம். கொடுக்குற உத்தேசிக்கிறேன்டா முதலே நாங்கள் கொடுக்காம விடலாம், இது கொடுத்தாச்சுது, கொடுத்ததை இல்லாமல் பண்ண போறோம்டா ஏற்கனவே வழங்கப்பட்ட வேதனை ஏற்றம் ஒன்றை இல்லாமல் செய்வது.
அப்போ அதைத்தான் நாங்கள் குறைத்தல் என்று சொல்லுவோம். இப்போ 1500 இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டோம், திருப்பி 1500 குறைக்கிறோம். அப்போ அவர் பழைய சம்பளத்துக்கு போயிடுவார். கொடுத்த இன்க்ரிமெண்ட்டை கொடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் எந்த மாதத்தில் குறைக்கிறோமோ அதில் நாங்கள் கழிப்போம். சில வேளை 2 மாதம் கொடுபட்டிருந்தால் 1500 1500 3000 கழிச்சு அவருக்கு 6ஆம் மாத சம்பளமாக 47,000 தான் கொடுப்போம். பிறகு 7ஆம் மாத சம்பளம் 50,000 கொடுப்போம். இதுதான் குறைத்தல். சரிதான். பிற்போடுதல் என்று சொல்றது பிள்ளைகள் இதுகள் எல்லாத்தையும் விட கடினமானது. அப்ப குறைத்தல் என்கிறதும் அவருக்கு நிதி நட்டம் ஏற்படும். 3 மாத இன்கிரிமெண்ட்டை குறைப்போம் என்று முடிவு பண்ணிவிட்ட வேண்டாம், அவருக்கு கொடுத்த இன்கிரிமெண்ட்டை திருப்பி எடுப்போம். சரிதானே. இந்த பிற்போடுதல்ங்கிறது சாதாரணமாக 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் செய்கிறீர்கள். அது செய்தால் 6 மாதம் அல்லது 1 வருஷம் தான் செய்கிறது. 6 மாதம் அல்லது 1 வருஷம். இந்த உத்தியோகத்திற்கு 4ஆம் மாதம் 1ஆம் தேதி கொடுக்க வேண்டியது நாங்கள் சொல்றோம், இல்லை அவரை கொஞ்சம் பார்க்க வேணும், ஒரு 3 மாதம் பொறுத்து கொடுப்போம் என்று சொல்லி. அப்போ வந்தால் அவருக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் சொல்றோம், நீங்கள் இந்த 3 மாதமும் ஒழுங்கா வேலை செய்யல, இன்னும் ஒரு 3 மாதம் தாரன். சரிதானே. 3 மாதம் ஒழுங்கா வேலை செய்யல, இப்போ இந்த வேதனை ஏற்றத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி வச்சிருக்குது, நீங்கள் அடுத்த 3 மாதமும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண போறேன் என்று சொல்றோம். 6 மாதம் விடுறோம். நான் சும்மா கதையா சொல்லுகிறேன்னா. அப்ப அவர் 10ஆம் மாதம் 1ஆம் தேதி அவருடைய வேதனை ஏற்றம் தொடர்பாக வந்து கேட்கிறேன். 10ஆம் மாதம் 1ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு அந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸர் வந்து கேட்கிறார், சார் வரை இன்னொரு 3 மாதம் பார்க்குறோன்ட்டு சொன்னது 6 மாதம் அவர் வந்து கேட்கிறாரோ, மினிட்ல எழுதி போடுறாரோ, இன்னும் அந்த டாக்குமெண்ட் வருது. சரிதானே. அப்ப இப்படி வரையக்குள்ள அவர் அடுத்த 3 மாதமும் முன்னேற்றத்தை காட்டல. அப்போ மேலதிகாரி சொல்றார், இவருக்கு இந்த 6 மாதமும் இன்கிரிமெண்ட் கொடுக்க இயலாது, அவருடைய இன்கிரிமெண்ட் டேட்டை நீங்கள் 4ஆம் மாதத்துல இருந்து 10ஆம் மாதத்துக்கு மாற்றுக்கோ, 10ஆம் மாதத்துல அவருக்கு இன்கிரிமெண்ட்டை கொடுப்போம் என்று சொல்லி. இப்ப இவருக்கு 1/4 இருந்த வேதனையற்ற திகதி 1/10 மாறுது. 4ஆம் மாதம் 1ஆம் தேதியாக இருந்தது 10ஆம் மாதம் 1ஆம் தேதிக்கு மாறுது. 6 மாதத்துக்குரிய வேதனை ஏற்றமும் இல்லை, இவருடைய வேதனை ஏற்ற திகதியும் பின்னுக்கு போகுது. அப்ப இது நிதி ரீதியான நட்டமும் வரும், அவருடைய சேவை மூப்பு வேதனையற்ற திகதி என்பவற்றையும் பாதிக்கும். இந்த வேதனையேற்றங்கள் மறுதளித்தல் என்பதற்குள்ள பாரதூரமானதாக, அதாவது நட்டம் கூடியதாக, பாதிப்பு கூடியதாக இருக்கிறது வேதனையேற்றம் ஒன்றை பிற்போடுதல். அப்ப இந்த 4 இப்ப எங்களுக்கு விளங்கிட்டு. தற்காலிகமாக நிறுத்தல் என்பது குறித்த காலப்பகுதியில் வேதனை ஏற்றத்தை வழங்காமல் நிறுத்தி வைத்து அந்த காலப்பகுதியின் இறுதியில வேதனை ஏற்றம் வழங்கப்பட வேண்டிய திகதியிலிருந்து அவருக்கு உரித்தாகும் வகையில் வேதனை ஏற்றத்தை வழங்குவது. சரியா. 2வது, வேதனை ஏற்றம் ஒன்றினை நிறுத்துதல் என்பது குறித்த காலப்பகுதியில அல்ல குறித்த திகதியில வேதனை ஏற்றத்தை வழங்காமல் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு அதனை குறித்த காலப்பகுதிக்கு வழங்காமல் அந்த காலப்பகுதியின் இறுதியில் வேதனையேற்றம் அங்கீகரிக்கப்படுகிறது, ஆனால் இடைநிறுத்தி இருந்த காலப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட தொகை செலுத்தாமல் அங்கீகரிக்கப்பட்டால் அதனை நிறுத்துதல் என்பதாக சொல்றோம். 3வது, வேதனையேற்றம் ஒன்றை குறைத்தல் என்பது வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்ட சம்பள ஏற்றத்தை அல்ல, ஏற்கனவே பெற்றுக் கொடுக்கப்பட்ட சம்பள ஏற்றம் ஒன்றினை வழங்காது விடுவது, அதனை குறைப்பது. சரி. பிற்போடுதல் என்பது
கிடைக்க வேண்டிய சம்பள ஏற்றம் ஒன்றை நிரந்தரமாகவே வழங்காமல் நிறுத்தும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சம்பளத்தில் நட்டம் ஏற்படும். அதனோடு அவருடைய வேதனையேற்ற திகதி பின்னகர்த்தப்படும். இது 6 மாதம் அல்லது 1 வருஷம் தான் செய்யலாம். மற்றது அப்படி இல்லை. இது 6 மாதம் அல்லது 1 வருஷம் தான் செய்யக்கூடியதாக இருக்கு. சரியா? அதுக்கு உதாரணம் அவர் போட்டிருக்கிறார். நீங்க உதாரணம் சம்பந்தமாக வாசித்து பார்த்துக்கொள்ளுங்கோ. அடுத்தது பிள்ளைகள் 10.3 இது எவ்வாறு செய்யப்பட வேணும் என்பது தொடர்பாக இருக்கு. அது தொடர்பான வழிகாட்டல். வேதனை ஏற்றம் ஒன்றை வழங்குவது மறுதளிக்கப்படுகிற போது அது மறுதளிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் எவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அந்த வேதனை ஏற்றம் மறுதளிக்கப்படலாம் என்று கேட்கலாம். உதாரணமாக தற்காலிகமான இடைநிறுத்தம், வேதனை ஏற்றத்தை தற்காலிகமாக நிறுத்துதல் எந்த சந்தர்ப்பத்தில் பொருந்தும்? நிறுத்துதல் எந்த சந்தர்ப்பத்தில் பொருந்தும்? குறைத்தல் எந்த சந்தர்ப்பத்தில் பொருந்தும்? இப்படி 4 சந்தர்ப்பத்தையும் நாங்கள் பார்த்து வைக்கப்போம். நான் ஏற்கனவே சும்மா கதையில விளங்கப்படுத்தி இருக்கிறேன், இருந்தாலும் படிப்போம். சரியா? சம்பள ஏற்றம் ஒன்றை வழங்குவதை மறுதளிக்கும் போது அது எந்த விதத்தில் மறுதளிக்கப்பட வேண்டும் என்பதற்கான விடயங்கள், அப்போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டல்கள் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதுல பாருங்க, முதலாவது தற்காலிகமாக இடைநிறுத்துதல். வேதனையற்ற சான்றிதழ் ஒன்றை வழங்குவதற்கு பொறுப்பான அதிகாரி தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கு ஏற்ப, அதாவது இந்த செயலாற்றுகை மதிப்பீடு போன்றவற்றில் காணப்படுற விடயங்களுக்கு ஏற்ப குறித்த வேதனையற்ற சான்றிதழில் கையொப்பமிட முடியாத போது, அல்லது இறுதி கட்டளையை பிறப்பிப்பதற்கு முன்பாக உத்தியோகத்தரை மிக நெருக்கமாக அவதானிக்க எண்ணுகிற சந்தர்ப்பத்தில் இது பொருத்தமாக அமையும். 2 சந்தர்ப்பங்கள் சொல்லுகிறோம். ஒன்று, அந்த உத்தியோகத்தருடைய கடந்த கால செயலாற்றுகை அவருக்கு வேதனை ஏற்றம் ஒன்றை வழங்குவதற்கு, கட்டளையிடுவதற்கு, வேதனை ஏற்றம் ஒன்றை அல்ல வேதனையற்ற சான்றிதழ் ஒன்றில் கையொப்பமிடுவதற்கு போதியதாக காணப்படாத ஒரு சந்தர்ப்பத்தில், அல்லது அவருடைய வேதனையற்ற கட்டளையை பிறப்பிப்பதற்கு முன்பாக அந்த உத்தியோகத்தரை கொஞ்சம் அவர் அவதானிக்க வேண்டியிருக்கு, மிக நெருக்கமாக அவதானிக்க எண்ணுகிற சந்தர்ப்பத்தில் இது பொருத்தமானதாக அமையும். 2 விதம். ஒன்று, ஏற்கனவே இருக்கிறவர் பழைய அதிகாரி, இந்த உத்தியோகத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் காணாத ஒரு 3 மாதம் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் என்கிற நிலைமையில, அல்லது வந்தவர் புதுசு, எனக்கு இவங்க ஒருத்தரையும் தெரியாது, நான் கொண்டு வையுங்கோ ஆள் 3 மாதம் பார்ப்போம், பார்த்துட்டு கொடுப்போம் என்று சொல்லுகிற சந்தர்ப்பம். இப்படி எழுதக்கூடாது, இதில் இருக்கிற மாதிரி எழுத வேணும், நான் விளங்குறதுக்காக சொல்லுகிறேன். சரிதானே? அப்போ அந்த உத்தியோகத்தருக்கு வேதனை ஏற்றம் ஒன்றை நிறுத்துவது அளவுக்கு மிஞ்சின தண்டனையாக இருக்கும். வேதனையேற்றம் ஒன்றை நிறுத்துவது அளவுக்கு மிஞ்சின தண்டனையாக இருக்கும். வேதனையேற்றம் ஒன்றை நிறுத்துறேன்டா ஒரு 3 மாதத்துக்கு அல்லது 6 மாதத்துக்கு அவருக்கு இன்கிரிமெண்ட் காசை கொடுக்காம விடுறது, அது கொஞ்சம் பாரதூரமான தண்டனை. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு நிப்பாட்டி வச்சால் ஆளை திருத்தி எடுக்கலாம். வேதனையேற்றத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதால் நிலைமை சீரடையும் என்கிற நிலைமை காணப்படுகிற சந்தர்ப்பங்களில் வேதனை ஏற்றம் ஒன்றை தற்காலிகமாக இடைநிறுத்தும் கட்டளை ஒன்றை பிறப்பிக்கலாம். சரிதானே? சம்பள ஏற்றத்தை நிறுத்துவது பாரதூரமான தண்டனையாக அமையும். அதேவேளை வேதனை ஏற்றத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதால் நிலைமை சீரடையும் என்கிற சூழ்நிலை காணப்படுகிற சந்தர்ப்பத்தில் வேதனை ஏற்றத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தும் கட்டளையை பிறப்பிக்கலாம். அடுத்தது நிறுத்துதல். எப்போது? சரிதானே? இது பிற்போடல், அது பாவம். பிற்போடல் என்றால் திகதியும் பின்னே போயிடும். பிற்போடல் அளவுக்கு அது ஒரு பாரதூரமான தண்டனையா, பிற்போடுதல் அவருடைய தவறை விட கூடின பெரிய தண்டனையா போயிடும். சரிதானே? அப்போ அந்த அளவுக்கு அவருடைய தவறு இல்லை.
ஆனால் சம்பள ஏற்றத்தை கொடுக்காம விடலாம் என்கிற சந்தர்ப்பத்தில் தான் இது நிறுத்துதல். இப்போ தற்காலிகமாக இடைநிறுத்துதல் வெற்றி அளிக்காத சந்தர்ப்பத்தில் அதனை நிறுத்துதலாக மாற்றலாம். தற்காலிக இடைநிறுத்துதல் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிற முன்னேற்றத்தை அலுவலர் காட்டாத ஒரு சந்தர்ப்பத்தில் அதனை நிறுத்துதலாக மாற்ற முடியும். ஆனால் பிற்போடல் எனும் மறுதளிப்பை வழங்கும் அளவுக்கு அது பாரதூரமான தவறாக இல்லாத சந்தர்ப்பத்தில் இதனை வழங்கலாம். குறைத்தல் என்பது சம்பள ஏற்றத்தை நிறுத்துகிற தீர்மானம் ஒரு மாதத்துக்கு உள்ளே நடைமுறைக்கு வராத சந்தர்ப்பத்தில், வேதனை ஏற்றத்தை நிறுத்துவது என்ற தீர்மானம் அவருக்கு இன்கிரிமெண்ட்டை கொடுத்து 2-3 மாதத்துக்கு பிறகு அவருடைய நடத்த காரணமாக எடுக்கப்படுமாக இருந்தால், அப்போ அந்த மாதத்துக்குள்ளே இருந்தால் அவருக்கு கொடுக்காம விட்டுருக்கலாம். கொடுத்ததை குறைக்கிறது தானே. ஆகவே வேதனை ஏற்றத்தை நிறுத்தும் தீர்மானத்தை நிறுத்துதல்னா அந்த மாதத்துக்கு கொடுக்காம விடுறது. நிறுத்தும் தீர்மானம் ஒரு மாத காலத்துக்குள் நடைமுறைக்கு வராத சந்தர்ப்பத்தில் குறைத்தலை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். பிற்போடுதல், ஒருவர் போன இன்கிரிமெண்ட் டேட்ல இருந்து கடந்த வேதனையற்ற தேதியில் இருந்து அவர் மேற்கொண்டு வருகின்ற பணிகளினுடைய அளவு, தரம், அவருடைய நடத்தை என்பன வேதனையேற்றத்தை சிபாரசு செய்யக்கூடிய மட்டத்தில் இல்லை. சரிதானே? சிபாரசு செய்யக்கூடிய மட்டத்தில் இல்லை என்கிற சந்தர்ப்பத்தில், அதுபோல ஒருவர் அவருக்கு வழங்கப்பட்ட கால எல்லைக்குள் வினைத்திறமைகாண் தடை பரீட்சையில் சித்தி எய்த தவறும் போது, அல்லது சேவையில் உறுதிப்படுத்துவதற்கான பரீட்சையை உரிய காலப்பகுதியில் சித்தி அடைய தவறும் போது, கன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பண்ணுவீங்க நீங்க ஃபர்ஸ்ட் டிபின்னு சொல்றது, சரிதானே? உரிய காலப்பகுதியில் அவர் சித்தி அடைய தவறும் போது மேலதிகமாக எடுத்த காலத்தின் அளவால் அதை பிற்போட வேண்டி ஏற்படும். இப்போ 3 சந்தர்ப்பங்கள் நாங்கள் சொல்லுகிறோம். ஒன்று, கடந்த வேதனையற்ற திகதியில இருந்து அவர் மேற்கொண்டு வருகின்ற பணிகளினுடைய அளவு, தரம், நடத்தை என்பன அவருக்குரிய வேதனை ஏற்றம் ஒன்றை வழங்குவதற்கு போதியதாக காணப்படாமை. அடுத்தது, உத்தியோகத்தர் ஒருவர் வினைத்திறமகான் தடை பரீட்சை ஒன்றில் சித்தி எய்த தவறுதல், அது அவருக்கு வழங்கப்பட்ட உரிய காலப்பகுதிக்குள்ள சித்தி எய்த தவறுதல், அதுக்கு மேலதிகமாக எடுத்தார். அதுபோல பதவியில் நிரந்தரமாக்கப்படுவதற்கு தேவையான தகமைகளை பூர்த்தி செய்யாமல் அதுக்கு மேலதிக காலம் எடுக்கிற போது வேதனையேற்றத்தை பிற்போடுதல் வேண்டும். இந்த ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லியும் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். கேட்கிற போது என்னன்னு கேட்டால் 2 புள்ளி, அதே போல எவ்வாறான சந்தர்ப்பத்தில் என்று கேட்டு போட்டு 2 புள்ளியை போடலாம். இதுக்குள்ள தொடர் கேள்விகள் இருக்கு, கவனமா பார்க்கும். சரிதானே? இதை மேற்கொள்ளக்கூடிய காலப்பகுதிகளினுடைய அளவு, வேதனை ஏற்றம் ஒவ்வொன்றும் மறுதளிக்கப்படக்கூடிய காலப்பகுதி பற்றிய நியதிகள் என்ன? நிறுத்தல், குறைத்தல், இடைநிறுத்தல். நாங்கள் ஒழுங்குல சொன்னோம் என்றால் இடைநிறுத்துதல், நிறுத்துதல், குறைத்தல் என்பவற்றை ஒரு மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரையிலான மாதங்களுக்கு செய்யலாம். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் என்று சொல்லி 1 வருஷம் வரைக்கும் அதை செய்யலாம். சரிதானே? ஆனால் 12 மாதங்களை விட விஞ்சக்கூடாது. 1 வருஷத்துக்கு மேல இப்பவே நான் 15 மாதத்தால இன்கிரிமெண்ட் நிறுத்துகிறேன், 15 மாதம் நிறுத்தப்படுகிறது என்று போடலாம். 1 வருஷ காலப்பகுதி ஆகக்கூடியது 1 வருட காலப்பகுதிக்கு தான் செய்யணும். சரி, அப்போ 1 தொடக்கம் 12 மாத காலம் ஆகக்கூடியது 12 மாதங்கள் என்பதற்கு செய்யலாம். பிற்போடும் கட்டளை என்பது அப்படி அல்ல. அது 6 மாதம் அல்லது 12 மாதம், 6 மாதத்துக்கு அல்லது 1 வருஷத்துக்கு தான் பிறப்பிக்கப்பட முடியும். பிற்போடும் கட்டளை என்பது 6 மாதங்கள் அல்லது 12 மாதங்கள். அவை இதுக்குள்ள கால இல்லை வேறுபாட்டையும் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். கேள்வியை பொறுத்து நீங்கள் விடையளிக்கலாம். சரிதானே? அப்போ அவருடைய
வேதனையேற்றத்தை பிற்போடுதல் என்பது உத்தியோகத்தருடைய சேவை நடத்தை என்பவற்றின் அளவு தரம் என்பவை இருக்கிற போதுதான் இந்த 6 மாதம் அல்ல 12 மாதங்கள். வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் சித்தி எய்துவது அல்லது சேவையில் உறுதிப்படுத்துவதற்கான பரீட்சையில் சித்தி அடைவது ஆகிய காரணங்களினால சம்பள ஏற்றம் ஒன்றை பிற்போடும் போது அவர் அந்த தகமையை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது பரீட்சையில் சித்தி அடைவதற்கு மேலதிகமாக எடுத்த காலப்பகுதியின் அளவினால பிற்போடப்பட வேண்டும். அப்ப இதுல 2 விதமான கால நிர்ணயங்கள் இருக்குது. அதையும் கவனமா பார்க்கும். சரிதானே? வேதனையேற்றம் ஒன்றை பிற்போடுதல் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய கால அளவு நாங்கள் சொல்ல வேணும். பொதுவாக வினைத்திறனின்மை காரணமாக உத்தியோகத்தருடைய வரவு வேலை நடத்தை என்பவற்றில் காணப்படுகிற போதாமை காரணமாக சம்பள ஏற்றத்தை பிற்போடும் கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்படும் போது அந்த கட்டளை 6 மாதங்கள் அல்லது 12 மாதங்களுக்கு மாத்திரம் பிறப்பிக்கப்பட வேண்டும். சரி, வினைத்திறமைகான் தடைப்பரீட்சையில் சித்தியடையாமை, பதவியில் நிரந்தரமாக்கப்படுவதற்கு தேவையான தகமைகளை பெற்றுக்கொள்ளாமை காரணமாக பிற்போடும் போது அது பிற்போடும் காலப்பகுதி என்பது அவருக்கு வழங்கப்பட்ட காலப்பகுதிக்கு மேலதிகமாக அவர் எடுத்துக்கொண்ட காலப்பகுதியின் அளவினால் வேதனையேற்றம் பிற்போடப்படுதல் வேண்டும். சரியா? எவ்வளவு காலப்பகுதியை அவர் மேலதிகமாக எடுத்துக்கொள்கிறாரோ அதை நாங்கள் பின்னுக்கு போட வேண்டும். அதை சொன்ன வேண்டாம். சரி, இதில் இருக்கிற எடுத்துக்காட்டுகள் உதாரணங்கள் என்ன? எடுத்துக்காட்டுன்ற உதாரணம் அதில் சொல்ல போறதெல்லாம் சின்ன சின்ன சம்பள தொகையாக இருக்கும். நீங்கள் வாசித்து பார்க்கறது நல்லது. சம்பள ஏற்றம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட காலப்பகுதியின் இறுதியில் சம்பள ஏற்றம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட காலப்பகுதியின் இறுதியில் அந்த உத்தியோகத்தர் தொடர்பாக மேற்கொள்ளக்கூடிய 2 வகையான தீர்மானங்கள் என்ன என்று கேட்பான். பாருங்க எவ்வளவு அழகா இதுக்குள்ள கேள்விகள் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூட நேரம் எடுத்து கதைச்சாலும் பரவாயில்லை. சரியா? நீங்கள் திருப்பி இதற்கு தயவு செய்து போய் வாசிங்கோ. தற்காலிகமாக வேதனையேற்ற நிறுத்தப்படுதுங்கிற கதையில 1/4/2022 கொடுக்க வேண்டியதை நாங்கள் நிப்பாட்டி வைக்கிறோம். ஒரு 3 மாதம் பாப்பம் கொண்டே வையுங்கோன்னு சொல்லி 1/7/2022 அது தொடர்பிலான ஒரு இறுதி தீர்மானத்தை எடுக்க போகிறோம். அந்த தீர்மானம் எவ்வாறு அமையலாம்? 1/4 நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்க வேணும். எடுக்க இல்லை, தற்காலிகமாக இடைநிறுத்துகிறோம். ஒரு 3 மாதம் கொண்டு வையுங்கோ பார்ப்போம், அவரை பார்த்துட்டு செய்வோம் என்று சொல்லி சொல்லுகிறோம். அப்போ அந்த காலப்பகுதியினுடைய இறுதியில் 7ஆம் மாதம் 1ஆம் தேதி அந்த காலப்பகுதியினுடைய இறுதி 6ஆம் மாதம் 30ஆம் தேதி முடிஞ்சது. 3 மாதம் 7ஆம் மாதம் 1ஆம் தேதி அவர் வருகிறார். இப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம்? சரியா? 2 முடிவு எடுக்கலாம். ஒன்று, குறித்த உத்தியோகத்தருடைய வேலை மற்றும் நடத்தை என்பன திருப்திகரமாக காணப்படும் பட்சத்தில் சம்பள ஏற்றம் செலுத்தப்பட வேண்டிய தினத்திலிருந்து அதை செலுத்த வேண்டும். 1/4/2022 இருந்து அதை கொடுக்க வேண்டும். உத்தியோகத்தரின் வேலை வரவு நடத்தை என்பவை திருப்திகரமாக அமைந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் வேதனையேற்றம் செலுத்தப்பட வேண்டிய திகதியிலிருந்து அதனை செலுத்த வேண்டும். 2வது, வேதனையேற்றம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட காலப்பகுதியில் குறித்த உத்தியோகத்தரின் வேலை வரவு நடத்தை என்பன அவரிடம் எதிர்பார்க்கப்பட்ட முன்னேற்றத்தை பிரதிபலிக்காத சந்தர்ப்பத்தில் அவருக்கு வேதனையேற்ற சான்றிதழை பெற்றுக் கொடுக்காமல் அதற்கு பதிலாக அவருடைய வேதனையேற்ற திகதியிலிருந்து அமுலாகும் வகையில்
அந்த தற்காலிக இடைநிறுத்தத்தினை நிறுத்துதலாக அல்லது பிற்போடலாக மாற்ற வேண்டும். நிறுத்துதலாக என்றால் 3 மாதத்துக்குரிய காசை கொடுக்காமல் பழைய டேட்டில் இருந்தே அவருடைய இன்கிரிமெண்ட்டை அப்ரூவ் பண்றது. பிற்போடல் என்பது அந்த திகதியில இன்கிரிமெண்ட்டை அப்ரூவ் பண்ணல அதுல இருந்து 6 மாதம் பின்னுக்கு தள்ளி இன்கிரிமெண்ட் போடுறது. பிற்போடுதலாக மாற்ற வேணும். அப்ப பிற்போடல் 3 மாதத்துக்கு செய்யலாம். என்ன இப்ப 4ஆம் மாதம் 1ஆம் தேதி என்றால் நாங்கள் 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் பிற்போட இல்லாது, அது 6 மாதம் தான் பிற்போட வரும். சரி, அப்ப 6 மாதங்கள் பார்த்து செய்வோம் என்று வச்சு கொள்வோமே வசதிக்காக. 1/4/2022 கொண்டு வரையில நாங்கள் சொல்றோம், கொண்டு போய் 6 மாதம் வச்சிருந்துட்டு கொண்டு வாங்க, 6 மாதம் ஆளை பார்ப்போம் என்று சொல்லி 10ஆம் மாதம் திருப்பி கொண்டு வரையினோம். 6 மாதமும் பார்த்தோம். அவர் 6 மாதம் வடிவா வேலை செய்திருக்கிறார். சரி, 6 மாத அரியஸோட சேர்த்து அவருடைய இன்கிரிமெண்ட்டை கொடுக்குறோம் பழைய தேதியில இருந்து. சரியா? இல்லை, அவர் அந்த இடைநிறுத்தம் செய்யப்பட்ட காலப்பகுதிக்குள்ள அவருடைய வேலை நடத்தை வரவு என்பதில் எதிர்பார்க்கப்பட்ட தரத்திலும் அளவிலும் காணப்படவில்லை எனில் அவருக்கு வேதனையற்ற சான்றிதழை பெற்றுக் கொடுக்காமல் அதற்கு பதிலாக அவருடைய வேதனையேற்றத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேதியில இருந்து நடைமுறைக்கு வரும் விதமாக அதனை தற்காலிக இடைநிறுத்தமாக இருந்ததனை நிறுத்தமாக அல்லது பிற்போடலாக மாற்ற வேண்டும். நிறுத்தமாக மாற்றினால் 6 மாதத்துக்கு காசு கொடுக்க மாட்டோம், அவருடைய அந்த தேதியிலிருந்தே நடைமுறைக்கு வரும். அப்ப அந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில நிறுத்தமாக மாற்றலாம் அல்லது பிற்போடுதலாக மாற்றலாம். பிற்போடலன்னா அந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வராது. சரிதானே? அப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிற கேள்வி இருக்குன்னு சொல்லி. தற்காலிக இடைநிறுத்தம் ஒன்று செய்யப்பட்டால் உத்தியோகத்திற்கு அந்த காலப்பகுதியின் முடிவில் மேற்கொள்ளக்கூடிய தீர்மானங்கள் 2 வகையான தீர்மானங்கள் இருக்கு. ஒன்று, அவருடைய வரவு வேலை நடத்தை திருப்திகரமாக அமைந்தால் உரிய தினத்திலிருந்து அவருக்கு வேதனையேற்றத்தை பெற்றுக் கொடுக்கலாம். 2வது, தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட காலப்பகுதியில் அவருடைய வரவு வேலை நடத்தை திருப்திகரமாக அமையாவிட்டால் தற்காலிக இடைநிறுத்தத்தினை நிறுத்தலாக அல்லது பிற்போடுதலாக மாற்றலாம். சரிதானே? இதுல ஒரு உத்தியோகத்திற்கு நாங்கள் மேல சொல்லி இருக்கிறோம், முதல் கதைச்சிடாங்கள், அவருக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தம் ஒன்று நாங்கள் வழங்கி இருக்கிறோம். சரிதானே? அவர் அந்த காலப்பகுதிக்குள்ள முன்னேற்றத்தை காட்டியிருக்கிறார், நாங்கள் கொடுத்துட்டோம். முன்னேற்றத்தை காட்ட இல்லை, 3 மாத காலப்பகுதிக்கும் அவருக்கு நிறுத்தம், 3 மாதத்துக்கும் உனக்கு இன்கிரிமெண்ட் இல்லை என்று சொல்லி இந்த நிறுத்தத்தை திருப்பி இன்னும் ஒரு காலப்பகுதிக்கு நீடிக்கலாம். இன்னும் ஒரு 3 மாதம் பார்ப்போம், பார்த்துட்டு செய்வோம் என்று சொல்லி இன்னும் ஒரு 3 மாத காலப்பகுதிக்கு அவருடைய வேதனையேற்றத்தை நிறுத்தம் செய்யலாம். அவ்வாறு நிறுத்தம் செய்கிற போது அவருக்கு சொல்ல வேணும், இதுலயே நீங்க முன்னேற்றத்தை இப்ப 3 மாதம் சம்பளம் தெரியல, இன்கிரிமெண்ட் தெரியல, சம்பளம் இல்ல இன்கிரிமெண்ட், ஏன்னா வேதனை ஏற்றம் கொடுக்கல. ஆனால் இன்னும் ஒரு 3 மாதம் இடைநிறுத்தம் செய்கிறோம், காசை மட்டும்தான் நிப்பாட்டுறோம், இன்கிரிமெண்ட் டேட்டை இன்னும் தீர்மானிக்க. இந்த 3 மாதத்திலேயும் ஆவது முன்னேற்றம் வர இல்லையோ, இது பிற்போடலாக வந்துடும். இன்னும் ஒரு 3 மாதம் பார்த்துட்டு அவர் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை காட்டுகிறார். சரி, 6 மாதத்துக்கு சம்பளம் கொடுக்கல, ஆனால் அவருடைய டேட்டை மாற்றாம விடலாம், அடுத்த 7வது மாதத்துல இருந்து இன்கிரிமெண்ட்டை கொடுக்கலாம். இல்லை, அப்பவும் அவர் முன்னேற்றத்தை காட்ட இல்லை என்றால் பிற்போடல் என்பதனை செய்ய வேண்டியதாக இருக்கும். நிறுத்தல் என்பதை மேலதிகமாக மேலும் ஒரு காலப்பகுதிக்கு நீடிக்க முடியும். அவ்வாறான நிறுத்தத்தை பிற்போடலாகவும் மாற்ற முடியும், திகதியையும் மாற்ற முடியும். சரியா? இது தொடர்பாக உத்தியோகத்தருக்கு விளக்க வேணும், அவருக்கு சொல்ல வேணும். இப்ப வேதனையேற்றம் இந்த காரணத்துக்காக நிறுத்தப்படுகிறது, இன்கிரிமெண்ட் தரையில உங்களுக்கு இன்னொரு 3 மாதத்துக்கு நிப்பாட்ட போறோம், 3 மாதத்துக்கு இன்கிரிமெண்ட் தர மாட்டோம்.
சரியா? இவ்வளவு காலம் முன்னுக்கு இருந்த 3 மாதம் இடைநிறுத்தமாக இருந்தது. தருவம் ஒன்று பார்த்தினாங்க, நீங்கள் சரியா செய்யல, அதால் அது நிறுத்தமாக்கப்படுது. இடைநிறுத்தல் நிறுத்தலாக மாற்றப்படுது. இனி வருகிற 3 மாதத்துக்கு நிறுத்தல் தொடரும். இந்த காலப்பகுதியினுடைய முடிவிலையும் முன்னேற்றம் காட்டப்பட இல்லை என்றால் அது பிற்போடலாக மாற்றப்படும். உத்தியோகத்திற்கு தெளிவாக விளக்க வேண்டும். சரியா? இப்போ நிறுத்தி வைக்கப்பட்ட காலப்பகுதியின் இறுதியிலே அவருடைய வேலை, வரவு, நடத்தை என்பவற்றில் முன்னேற்றம் காணப்படாத போது அது பிற்போடுதலாக இருக்கும். வேதனை ஏற்றம் ஒன்று மறுதளிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் ஒன்றில் அது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய ஆவணம் சார்ந்த நடவடிக்கைகளை சரிதானே? சம்பள ஏற்றம் ஒன்று வழங்கப்படுவது மறுதளிக்கப்படுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் வேதனை ஏற்றம் மறுதளிக்கப்பட்ட வகை, அதற்கான காரணம் என்பவற்றை உரிய உத்தியோகத்திற்கு தாமதமின்றி அறிவிக்க வேண்டும். வேதனை ஏற்றம் ஒன்று மறுதளிக்கப்பட்டமை தொடர்பாக உத்தியோகத்தருடைய வரலாற்று தாளில் பதிய வேண்டும். 2 விடயங்கள் இருக்கு. வேதனை ஏற்றம் ஒன்று மறுதளிக்கப்படுகின்ற போது உத்தியோகத்தருடைய சுய விவர கோவையின் மீது அது தொடர்பாக மேற்கொள்ளப்படக்கூடிய 2 விடயங்கள். கேள்வியை பார்த்து நீங்க முடிவு பண்ணலாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. சரிதானே? ஒன்று, வேதனை ஏற்றம் மறுதளிக்கப்படுகிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த சம்பள ஏற்றம் மறுதளிப்பின் வகை, அதாவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதா, நிறுத்தப்பட்டுள்ளதா, குறைக்கப்பட்டுள்ளதா, பிற்போடப்பட்டுள்ளதா என்பது பற்றியும், அதன் காலம், 3வது காரணம். 3 விஷயம்: வேதனை ஏற்றம் மறுதளிக்கப்பட்ட வகை, அதன் காலம், காரணம் என்பவை பற்றி உரிய உத்தியோகத்திற்கு தாமதமின்றி அறிவிக்க வேண்டும். 2வது, வேதனை ஏற்றம் மறுதளிக்கப்பட்டமை பற்றி உத்தியோகத்தரின் வரலாற்று தாளில் பதிய வேண்டும். சரியா? அடுத்தது, வேதனை ஏற்றம் ஒன்றை வழங்குவது தொடர்பாக பணியாற்றும் காலப்பகுதி. இந்த காலப்பகுதி தொடர்பாக 10.9 பார்த்துட்டே முடிவெடுக்கிறார்கள் இருக்குது. அப்படி இல்லை, 2 விஷயம் பார்க்க வேணும். ஒன்று, வேதனை ஏற்றத்துக்குரிய காலப்பகுதி முழுவதும் குறிப்பிட்ட உத்தியோகத்தர் பணியாற்றி இருக்க வேண்டும். சரிதானே? வேதனை ஏற்றத்தோடு தொடர்புடைய காலப்பகுதி முழுவதும் உத்தியோகத்தர் பணியாற்றி இருக்க வேண்டும். முழுமையான சம்பளத்தோடு அல்லது அரை சம்பளத்தோடு இருந்த எந்த ஒரு லீவு காலப்பகுதியாக இருந்தாலும் அது வேதனை ஏற்றம் வழங்குவதற்கான காலப்பகுதியாக கணிப்பிட வேண்டும். சம்பளத்தோட லீவில் இருந்தால் அல்லது அரை சம்பள லீவில் இருந்தால் அது வேதனை ஏற்றத்தை பாதிக்காது. அடுத்தது, சம்பளமற்ற விடுமுறை பாதிக்குமா என்று கேட்டால் அது 2 விடயங்கள் இருக்கும். ஒன்று காலம், 2வது விடுமுறையினுடைய நோக்கம். பொதுவாக 6 மாதங்களுக்கு மேற்பட்ட காலம் சம்பளமற்ற விடுமுறையில் இருந்தால் அது வேதனை ஏற்றத்தை பாதிக்கும். ஆனால் அவ்வாறான விடுமுறை உத்தியோகத்தின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களினால் அல்லது அரசாங்கத்தின் தேவைக்காக உத்தியோகத்தருடைய லீவு அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அதை சேவை காலமாக கருத வேண்டும். அப்போதும் அது பாதிக்காது. 6 மாதத்துக்கு குறைஞ்ச சம்பளமற்ற விடுமுறைகள், நோப்பே லீவு, இதை பாதிக்காது என்பதுதான் அதனுடைய கருத்து. சரிதானே? எனக்கு போன வாரமும் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, தன்னுடைய இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் அந்த காலப்பகுதியை, சம்பளமற்ற விடுமுறை காலப்பகுதியை வச்சுக்கொண்டு பொருத்தமான நடவடிக்கை எடுக்க இல்லை என்று சொல்லி, அப்படியா நாங்களுக்கு இந்த இடத்தை கொண்டு போய் காட்டும் 10.9 அது சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி நாங்கள்
பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் இந்த 294வது உறுப்புரையில் இருக்கிற திருப்தியான சேவை காலம், செயலூக்கமுள்ள சேவை காலம் என்று 2 வரைவிலக்கணங்கள் இருக்குது. அதையும் நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேணும். இப்போ இது முடிய நான் பிள்ளைகளுக்கு அந்த பகுதியை காட்டுகிறேன். சரியா? அப்போ உத்தியோகத்தர் ஒருவர் 6 மாதங்களுக்கு மேற்பட்ட காலம் சம்பளமற்ற லீவில் இருந்தால் 6 மாதத்துக்கு மேற்பட்ட அந்த லீவு காலம் என்பது உத்தியோகத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்கள் அல்லது அரசாங்க தேவைக்காக குறித்த உத்தியோகத்தருக்கு விடுமுறை அங்கீகரிக்கப்பட்டிருத்தல் போன்ற காரணங்களினால் அந்த விடுமுறை பெறப்பட்டிருந்தால் அது சேவை காலமாக கருதப்படும். வேறு காரணங்களினாலே 6 மாதங்களுக்கு மேல் சம்பளமற்ற லீவில் இருந்தால் அவருடைய வேதனையேற்றம் அந்த காலப்பகுதியின் அளவால பிற்போடப்படும். சரிதானே? அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட காரணங்களினால இருந்தால் அது அந்த காலப்பகுதி எவ்வளவு காலம் அவர் சம்பளமற்ற லீவில் இருந்தாரோ அவ்வளவு காலம் அந்த இன்கிரிமெண்ட் டேட் பின்னுக்கு போகும், பிற்போடப்படும். சரியா? இதுல இன்னொரு விஷயம் சொல்லி இருக்குது. 10.9.2 அங்க மேலே சொல்லப்பட்டிருக்கு தானே, 6 மாதத்துக்கு குறைஞ்ச காலப்பகுதி என்றால் சுகையின விடுமுறையில் இருந்த 6 மாதத்துக்கு கூடினாலும் சுகையின விடுமுறையில் இருந்தால் ஒருவருக்கு திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டது. கடந்த காலங்களில் எல்லாம் அவர் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். இப்படியாக இருக்கிற போது அதை கருதலாம். ஆனால் ஒருத்தர் வேணுமெண்டே நான் மெடிக்கல் லீவ் என்று சொல்லிக்கொண்டு ஆஃபீஸ் வாசலால் சைக்கிளில் போகிற கேஸ் இருக்குதானே. சரிதானே? சைக்கிளை வெட்டி வெட்டி ஓடுவார், ஒரு நாளும் ஆஃபீஸ் வாசலால் போவார், நான் மெடிக்கல் லீவ் என்று சொல்லுவார். அதுவே அவருக்கு ஒரு அப்படி இருக்கிறவருக்கு அவருக்கு வேதனை ஏற்றத்தை வழங்குவது தகுதியான ஒன்று அல்ல. சரிதானே? அவருக்கு அடிக்கடி ஏற்படுகிற சுகையினம் காரணமாக கடமைக்கு சமூகம் அளிக்காமல் அவருடைய வேலை வரவு நடத்த போன்றவை திருப்திகரமாக இல்லை என்று கருதுகிற சந்தர்ப்பத்தில் அவருடைய வேதனை ஏற்றத்தை மறுதளிக்கலாம். ஏன்னா 6 மாதத்துக்குரிய தான் மெடிக்கல் லீவ் எடுத்தினான் என்று கேட்கறதுக்கு அவருக்கு உரித்து இல்லை. அது மேலே சொல்லப்பட்டிருக்குது. வேதனை ஏற்றத்தை அவர் அந்த காலப்பகுதி முழுவதும் கடமையாற்றுவதன் மூலமாக திருப்திகரமான சேவையை புரிவதன் மூலமாக உழைத்து கொள்ள வேண்டுமே தவிர உரிமை ஒன்று அல்ல. அந்த நிபந்தனையை நாங்கள் கொண்டு வந்து பிரயோகிக்கலாம். சரி. மற்ற இந்த வெளிநாட்டு விடுமுறைகள் தொடர்பாக இப்போ விசேட சுற்றறிக்கை இருப்பதனாலே அது தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்த தேவையில்லை. இன்னொரு முக்கியமான விடயம் நான் பிள்ளைகளோட கதைப்பேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த வேதனையேற்றம் தொடர்பில் இன்னும் 2 முக்கியமான விடயங்கள் இருக்குது. அதை பற்றி நாங்கள் கதைப்போம்.